ஹலோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சுட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த செகண்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க கிட்ட ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லட்டா. ஒரு பஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து மேக்ஸிமம் சீட்டிங் கெப்பாசிட்டியே 100 தான். ஒரு 500 பர்சன்ஸ் வந்து இங்க இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போகணும். அந்த 500 பீப்புள்ஸையும் சிங்கிள் ஸ்ட்ரெச்ல சிங்கிள் ட்ரிப்ல கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. பஸ் மூவ் ஆகுமா? ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்? அந்த 500% வந்து ஈச் 100% இருக்கிற ஒரு 5 குரூப்பாக டிவைட் பண்ணிட்டு 5 ட்ரிப் போனால் போதும் இல்லை, ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடினாலோ இல்லை 2 days முன்னாடியோ அந்த சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்? மண்டே ட்ரெயின் ஆகிடும். பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகி நீங்கள் படித்த ஃபோர்ஸ்லேயே அதுவும் மறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியாச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 days முன்னாடி வந்து ரிவிஷன் மோட்ல இருக்கணும். ஸோ அந்த ஜேர்னி வந்து ஈஸியா இருக்கும். நான் இது வந்து போத் 11th and 12th சொல்லிட்டு இருக்கேன். 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காம இருக்காதீங்க. ஏன்னா 12th எல்லா போர்ஷன்ஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசிக்ஸ் எங்க இருக்கு? 11th தான் இருக்கு. இந்த பேசிக்ஸ் படிக்காம 12th போயிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இங்கேயே படிச்சுட்டு போகலாம்ல, ஈஸியா படிச்சிடலாம். அங்க போய் 12th போர்ஷன்ஸும் படிக்கணும், 11th பேசிக்ஸ் படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்ணும்? 11th எல்லாம் படிச்சுட்டு போயிங்க. பப்ளிக் எக்ஸாம் இல்ல இருக்கு, அது எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு? நம்ம டியூட்டி என்ன? படிக்கணும், அவ்வளவுதான். யாரெல்லாம் படிக்க ரெடியா இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th and 11th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து போத் 2 mark 3 mark 5 mark எல்லாமே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து 12th ஆரம்பிக்கலாமா? ஸோ 12th உங்களுக்கே தெரியும் போர்ஷன்ஸ் என்னன்னு. சுவாலஜில வந்து 1 to 8 சாப்டர்ஸும் போட்னியில வந்து 1 to 5 சாப்டர்ஸும். ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்லைட்ஸ் போடும்போது இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸோட ஸ்லைட்ஸ் போடும்போது எய்தர் வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்ன பண்ணும், டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு அந்தந்த போர்ஷன்ல இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பாட்னியோட பார்த்துடலாம். இதெல்லாம் தான் பாட்னியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் பேஜ் நம்பர் நாங்க இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மார்க் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டரோட. இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாக்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர், இந்த 2 கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கே தெரியும் பயாலஜில வந்து என்னது ஸ்ட்ரக்சர் இருக்கும், இல்ல ட்ரா அண்ட் லேபிள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஸோ இதுலயே பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபைன் கேந்த்ரோஃபிலி மெலிட்டோஃபிலின்னு சொல்லிட்டு, ஒன் செகண்ட், டிஃபைன் கேந்த்ரோஃபிலி மெலிட்டோஃபிலி, இந்த போர்ஷன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து எய்தர் 2 மார்க்ல வந்து இது வந்து மெலிட்டோஃபிலி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்ல மெலிட்டோஃபிலி டிஃபைன் பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல வந்து 3 மார்க்ல வந்து எய்தர் 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க்ல வந்து கேட்கலாம். ஓகேவா? சோ என்ன பண்ணும், இது வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் ஃபர்ஸ்ட் சாப்டரோட தான். பாலினேஷன் இன் சலைவா, ஈவென்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன மேம் இவ்வளோ இருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ இது படிச்சாலே போதும், உங்களுக்கு வந்து 90+ ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த போர்ஷன்ஸ் படிச்சாலே எபோவ் 90+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன பண்ணும், இதுவும் படிச்சு பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸும் படிக்கணும், பிளஸ் கொஞ்சம் புக்கினும் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தனோகாப்பி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். பார்த்தனோகாப்பி படிக்கிறதுக்கும் சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் சாப்டர் 2, பாட்னியோட சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டிஃபைன் அல்லீல்ஸ். நெக்ஸ்ட் இந்த 4, 5, 6 எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 மார்க் 3 மார்க்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குப்பா. இந்த க்ரோஸ், டைஹைபிரிட் க்ரோஸ், டெக்ஸ் க்ரோஸ், அந்த மாதிரி எல்லாம் 2 மார்க் 3 மார்க்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல எல்லாமே சேர்த்து 5 மார்க்லயும் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேக்ராஸ், அதுலயே இருக்கிற இன்னொரு கொஸ்டின் தான். ஸோ இதுவும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கல்ல. நெக்ஸ்ட் இந்த அட்டாவிசம், நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், படிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து என்னன்னா இந்த சினாப்சிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் தான். ஓகேவா? ஈஸியா படிச்சு எக்ஸாம்லயும் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவும் சாப்டர் 3 தான். டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பா. டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் எய்தர் வந்து 5 மார்க்ல கேட்கலாம், இல்ல வந்து 3 மார்க்ல ஷார்ட்டாவும் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
இது வந்து சாப்டர் 4ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுல இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, மெட்டீரியல்ஸ் யூஸ் டு கோ ஸ்பைருலினா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஈஸியான டெஃபினிஷன் தானே, டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ஈஸியா படிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 4ஓடது தான் டைப்ஸ் ஆஃப் ப்ளாட்டிங் டெக்னிக்ஸ், பயோரியாக்டர் ஃபெர்மெண்டர் எல்லாம் ஈஸியான டெஃபினிஷன் பா. நெக்ஸ்ட் சாப்டர் 5ஓடது பேசிக் கன்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அண்ட் இதுல வந்து என்ன 1 மார்க்ல என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட 1 மார்க்ல வரலாம். ஓகேவா. சாப்டர் 5ல நெக்ஸ்ட் வந்து இதுவும் சாப்டர் 5ஓட தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிடிசி. இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல 2024 கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெர்ம் பிளாசம் கன்வர்ஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் சோமோக்ளானல், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வித் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணும், மார்க் பண்ணிட்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து சுவாலஜி போர்ஷன், சுவாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பட்டிங், சிங்கமி அண்ட் ஃபெர்டிலைசேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ல. இது வந்து 3 மார்க்லயும் வரலாம், இல்ல 5 மார்க்லயும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன், இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இல்ல நீங்க என்ன படிச்சாலும் அதை வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அது வந்து மேபி 2 மார்க் 3 மார்க்ஸ்ல வந்து 2 மார்க்ல மேஜரா எக்ஸாம்பிள்ஸ் கேட்காது. 3 மார்க்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அது அந்த எக்ஸாம்பிளுக்கும் மார்க் இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா வந்து மேபி அவங்க 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த பிளஸ் அதோட டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் எழுதுனா 3 மார்க்ஸ் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா. என்ன படிச்சாலும் அதுல ஏதாச்சும் புக்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. எல்லாத்துக்குமே, இதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுவும் சாப்டர் 1ஓடது தான். பார்த்தனோஜெனிசிஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சாப்டர் 2ஓடது. இந்த சாப்டர் 2ஓட இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபைன் சர்டோலி செல்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அது வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர்ல இருக்குப்பா. ஸோ அதை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுலயே இந்த செமன் இருக்கு இல்லையா, செமன் ஓவம். ஸ்மாலஸ்ட் செல் என்ன, ஸ்மாலஸ்ட் செல் தான் செமன். ஓகேவா. ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் தான் செமன், லார்ஜஸ்ட் செல் வந்து ஓவம். அந்த மாதிரி 1 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுவும் இதுலதான். இதுல இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிட்டு 5 மார்க்ல கேட்போம். இல்ல வந்து இதோட டெஃபினிஷன் வந்து 3 மார்க்ஸ்லயும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஹியூமன் ஸ்பெர்ம் அண்ட் ஹியூமன் ஓவோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. அது வந்து பேஜ் நம்பர் 17லயும் பேஜ் நம்பர் 18லயும் இருக்கு. மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே என்ன இவ்வளோ டாபிக் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸியா ஒரு சாப்டர் வந்து அரௌண்ட் மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸ்லயே எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்கு, அதோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. கொலஸ்ட்ரம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கொலஸ்ட்ரம் என்ன, ஆஃப்டர் பிரெக்னன்சி வர மில்க் தான் கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அதுல வந்து அந்த IgA இருக்கு இல்லையா, கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் IgA. அது வந்து போன தடவை 1 மார்க்ல கேட்டிருக்கு. கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் டேஷ்னு சொல்லிட்டு IgA IgB அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 3ஓடது அம்னியோசென்டசிஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபீட்டிசைட் இன்ஃபெக்டிசைட். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ல 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருக்குப்பா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஓகேவா. என்னென்ன டைப்ஸ், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த IUI IVF அதை கியூர் பண்ற மெத்தட், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியான டெஃபினிஷன் தான், புக்கின்லயும் இருக்கு. ஓகேவா. நல்லா பார்த்துட்டு அது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா. இது பிளஸ் இதோட அப்ரிவியேஷன் அந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் சரகசி, அந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்ன, அதோட ப்ரிவென்ஷன், அதெல்லாம் பேஜ் நம்பர் 36ல இருக்கு. மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4ல வந்து இந்த ABO பிளட் குரூப்பிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஓகேவா. இது வந்து 5 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஸோ அந்த ABO பிளட் குரூப்ல மார்க் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்
ஹாப்ளோடி இன் ஹனிபீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் கேரியோடைப்பிங் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்ட், இதெல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ் இல்லையா, இது வந்து டெஃபினிஷன், இதோட சிம்டம்ஸ் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஒரு டிசீஸ் படிக்கிறோம்னா இந்த டிசீஸ் மட்டும் சொல்ல, ஒரு டிசீஸ் படிக்கிறோம்னா அதுக்கு என்ன ரீசன், இல்லை ஏதாச்சும் மைக்ரோ ஆர்கானிசம் அதில் இன்வால்வ்டா இருக்கா, மைக்ரோ ஆர்கானிசம் எதில் இன்வால்வ்டா இருக்கா, அந்த மாதிரி பார்த்துட்டு டிசீஸ் படிக்கும்போது அந்த மாதிரி படிச்சுக்கோங்கப்பா. போத் 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குன்னா அதோட குவாசிட்டிவ் ஏஜென்ட், எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, மோட் ஆஃப் ஸ்ப்ரெட், அந்த மாதிரி பார்த்துட்டு டிசீஸ் படிக்கும்போது அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 5 ஓடது. இதுல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பேஜ் நம்பர் 65ல இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் டெம்ப்ளேட், இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி கொஸ்டின் இருக்குன்னா மெத்தடாலஜிஸ், அதோட மெத்தடாலஜிஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 5 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 6 ஓடது. இந்த யூரி மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், யூரி மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இதர் வந்து 2 மார்க்ல இல்ல 3 மார்க்லயும் கேட்கலாம். 1 மார்க்ல இதோட கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த விங்ஸ் ஆஃப் பேர்ட், விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ், அது வந்து எதோட எக்ஸாம்பிள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். 2024ஓட கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு 1 மார்க் வந்திருக்கு. அவங்க வந்து விங்ஸ் ஆஃப் பேர்ட் அண்ட் பட்டர்ஃபிளைஸோட இது வந்துட்டு எதோட எக்ஸாம்பிள், கன்வர்ஜென்ட் எவல்யூஷனா இல்ல டைவர்ஜென்ட் எவல்யூஷனா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுவும் சாப்டர் 6 ஓடது தான். மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் லாமார்க் தியரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த தியரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மியூட்டேஷன் தியரி, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அது எல்லா ஏதாச்சும் தியரியோட அப்ஜெக்ஷன்ஸும் இருக்குன்னா அது ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஓடது பாக்டீரியல் வைரல் டிசீசஸ். ஓகேவா. இந்த டிசீஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும், ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் என்ன, மோட் ஆஃப் ஸ்ப்ரெட். ஓகேவா, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இது பேஜ் நம்பர் 112 இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிட்டு 3 மார்க்ஸ்ல மேபி கேட்கலாம். ஓகேவா. பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், இது மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி. இது ஆல்ரெடி டெக்ஸ்ட்ல வந்து டேபிள் ஃபார்மேட்லயே இருக்கு. அந்த டேபிள் ஃபார்மேட்ல இருந்தா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு ஏதாச்சும் இந்த பாயிண்ட்ஸ் மாதிரியோ இல்ல டேபிள்ஸ் மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்தா அது வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா ஈஸியா இருக்கும், பேராகிராஃப் கொடுத்தா ஈஸியா இருக்குமா, இல்ல பாயிண்ட் வைஸ் கொடுத்தா ஈஸியா இருக்குமா, இல்ல வந்து இந்த டேபிள் போட்டு கொடுத்தா ஈஸியா இருக்குமாங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸோஜீனியஸ், எண்டோஜீனியஸ் ஆன்டிஜென்ஸ், ஆன்டிஜென்ஸ் பத்தி, வேக்சின்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரிலாம் இந்த சாப்டர்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர்ஸ், இது வந்து 2024ஓட குவார்டர்லி கொஸ்டின் பேப்பருக்கு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து சாப்டர் 8ஓட சிங்கிள் செல் புரோட்டீன்னா என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் இது இந்த சிம்பாலஜி, ஆன்டிபயோட்டிக், பயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து சாப்டர் 8ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கோபர் கேஸ் வந்து 3 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. 3 மார்க் இல்லாட்டி 2 மார்க்ல. ஓகேவா. கோபர் கேஸ்னா என்ன, டிஃபைன் கோபர் கேஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல 3 மார்க்ல வந்து 3 மார்க் இல்லாட்டி 2 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா. அவ்வளவுதான்ப்பா 12th போர்ஷன்ஸ். இனி 11th போர்ஷன்ஸ். சிலபஸ் பாத்தீங்கன்னா பாட்னில வந்து 1 to 8 சாப்டர்ஸும், சுவாலஜில வந்து 1 to 8 சேம் தான், 1 to 8 1 to 8. இதுதான் சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைகன்ஸ் இருக்கு இல்லையா, லைகன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். லைகன்ஸ். ஓகேவா. இது வந்து 1 மார்க்லயே மேபி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்கலாம். 1 மார்க்ல வந்து எக்ஸாம்பிள், 1 மார்க்ல எக்ஸாம்பிள் வச்சு கேட்கலாம். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி 5 மார்க் இல்லாட்டி 3 மார்க்ல வரலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனியரா, நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வந்துட்டு ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இல்ல டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்ப்பா. நெக்ஸ்ட் சாப்டர் 2ஓடது தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா. இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ அது வந்துட்டு இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா. உங்களுக்கு வந்து
இந்த பயாலஜி வந்து மோர் தியரிட்டிக்கலா தான் இருக்கும், ஃபுல்லா தியரிஸ் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணும், இப்போ பயாலஜி படிச்சுட்டீங்கன்னா ஒரு 1 சாப்டர் 11க்கு 12க்கு தான் சுவாலஜிலயோ இல்லை பாட்னிலயோ ஒரு 1 சாப்டர் படிச்சு முடிச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பயாலஜியை பார்க்காம இந்த மேக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த அரௌண்ட் ஒரு ஒன் சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு மேக்ஸிமம் 2 hours இருக்கும். அந்த 2 hours இந்த தியரி போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே படிச்சிட்டோம். ஸோ பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இந்த யூஸ்வலி எனக்கு அப்படி இருக்கு, தியரி போர்ஷன்ஸ் மட்டும் ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டோம்னா தூக்கம் வரும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மேக்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா, கெமிஸ்ட்ரியில ரியாக்ஷன்ஸ் இருக்கு, நியூமரிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும், இல்ல மேக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாப்டர் இது படிச்சு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து வேற சப்ஜெக்ட் ஏதாச்சும் படிச்சிருங்க. ஸோ பிரெயின் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும், தூக்கம் வராது. அந்த மாதிரி பாத்துக்கோங்கப்பா. இல்ல எங்களுக்கு ஓகே தான், இந்த மாதிரி படிக்கிறது ஓகே தானா, சரி நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் எப்ப படிக்கணும்னா மார்னிங் டைம் இருக்கு இல்லையா, எல்லாரும் மார்னிங் பர்சன்ஸா இருக்க மாட்டாங்க, நானும் மார்னிங் பர்சன் இல்ல, பட் எக்ஸாம்னு வந்துட்டோம்னா மார்னிங் எந்திரிச்சுதான் ஆகணும். அந்த டைம்ல என்னன்னா ஒரு 5 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எந்த சவுண்டும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காம ஈஸியா படிச்சிடலாம். பிரெயின் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தூங்கி எந்திரிச்சோம்ல பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த டைம்ல படிச்சுட்டோன்னா ஈஸியா படிச்சிடலாம். அந்த வந்து மெமரியில ரொம்ப காலம் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் டைமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியாச்சு இந்த ஏர்லி மார்னிங் படிக்கிற மாதிரி பாருங்கப்பா. 5 o'clock எந்திரிச்சுட்டு ஸோ அந்த டைம்ல வந்து தியரி படிச்சு முடிச்சிடுங்க. அதுவும் இல்லாம உள்ளேயே உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிக்காம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் சான்சஸ் இருக்குன்னா அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த தியரி போர்ஷன்ஸ் படிக்கும்போது ஃபுல் டைம் உட்காந்து படிக்காம கொஞ்சம் நேரம் நடந்துட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் பிரெயினும் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும், மடுப்பு இல்லாம படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சாப்டர் 2 ஓடது. நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஓடது. இதுல வந்து அந்த ஸ்டெம், ரூட், லீஃப் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன், அப்புறம் இந்த மோடிஃபிகேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரூட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரியல் மோடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது ஸ்டெம்மும் ரூட்டுக்கும் மட்டும் இல்லை, இது வந்து ஸ்டெம். ஓகேவா? ஸ்டெம் ஓகேவா, ஸ்டெம், ரூட், லீஃப் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபீச்சர்ஸும் பிளஸ் அதோட மோடிஃபிகேஷன், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஓடது டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வித் எக்ஸாம்பிள் படிக்கணும். ஓகேவா? வித் எக்ஸாம்பிள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம். இந்த சாப்டர்ல வந்து அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் 5th சாப்டர்ல வந்து எப்படி ஃப்ளோரல் ஃபார்முலா, நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸோட ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியான கொஸ்டின் தான், நீங்க தான் அது வந்து கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்கணும், சிம்மெட்ரி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியா எப்படி ஃப்ளோரல் ஃபார்முலா இருந்தே ஃப்ளோரல் டயக்ராம் கிடைக்கும், இல்ல வைஸ் வர்சா ஃப்ளோரல் டயக்ராம் படிச்சுட்டோம்னா ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து நம்மளே எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 5 ஓடதுதான். சாப்டர் 5க்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா தான் இருக்கு, 3 கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 6 ஓடது புரோட்டோபிளாசம் தியரி, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட் வந்து இந்த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல், அது வந்து ப்ரீவியஸ் இயர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருக்குப்பா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஓடது இந்த G0 ஃபேஸும் 2024 கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 மார்க்குக்கு வந்து டிஃபைன் G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மைட்டோசிஸும் மியோசிஸும் இதை 2 மார்க் இல்ல 3 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 8 ஓடது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. இது வந்து அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன் பிளஸ் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்சைம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் அதுவும் கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து சுவாலஜில பாத்தீங்கன்னா இது என்ன ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியா அண்ட் பதோஜெனிக் பாக்டீரியாவோட டிஃபரன்சியேஷன் வந்து அதுவும் 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வைமியூல், இந்த கொஸ்டினும் வைமியூல் இஸ் ஸ்டெரைல் இன் நேச்சரும் இதுவும் 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருக்குப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபேமிலி ஃபெலிடியோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு எல்லா ஃபேமிலிக்கும் படிச்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட்
சாப்டர் 2 ஓடது இதுதான். இதுல வந்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷோடது இந்த ஃபிளேம் செல்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுவும் இந்த கொஸ்டினும் 2024ல இருக்கு, பட் 2024 இல்ல 23ல இருக்கு இந்த கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டடா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி இந்த செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 3 மார்க்ல வந்துட்டு இந்த ஃபிளேம் செல்ஸோட டெஃபினிஷன் 3 மார்க் இல்லாட்டி 2 மார்க்ல வரும். ஓகேவா? Next, chapter 3 ஓட important questions. இந்த question first one வந்து differentiate between white adipose tissue and brown adipose tissue. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான question. புக்லயே அதுக்கு வந்து இது டேபிள் போட்டுட்டு அந்த டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எபித்தீலியம் வந்து அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஓடது கேரக்டர்ஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எர்த்வர்ம்ஸ். அதுல வந்து இந்த எர்த்வர்ம், காக்ரோச், அப்புறம் ஃப்ராக், அதுல தான் இந்த சாப்டர் 4ல இருக்கு. ஸோ அது வந்து அதுல ஏதாச்சும் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இல்ல வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலயே பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக், அப்புறம் வந்து இந்த மெயில் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சோட டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர் 4ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Next, chapter 5 ஓட questions தான் இது. Functions of liver apart from digestion. Function the digestion தவிர லிவருக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த வை பைல் ஜூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன் இருக்கு இல்லையா, அதுவும் 3 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகேவா? 5th சாப்டர்ல இருந்து 3 மார்க் கொஸ்டினா இந்த கொஸ்டின்ஸ் மேபி உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 6 ஆகுது. சாப்டர் 6ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் த பாத்வே ஆஃப் ஏர் ஃப்ளோ டியூரிங் ரெஸ்பிரேஷன், இதுவும் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து 5 மார்க் செக்ஷன்ல வரும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 5 மார்க் செக்ஷன்ல வரும். ஸோ என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இப்போவே மார்க் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஆனது இந்த இதுல வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேஷன், ஆர்டரி வெயின்ஸோட டிஃபரன்சியேஷன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இந்த பிளட் க்ளாட்டிங் வந்துட்டு 5 மார்க்ல, ஓகேவா, 5 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. நெக்ஸ்ட் சாப்டர் 8 ஓடது பார்த்துடலாமா? சாப்டர் 8 ஓடது இந்த ப்ரானெஃப்ரீடியா மெட்டானெஃப்ரீடியாவோட டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி லேபிள் பண்றதுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? 5 மார்க் கொஸ்டின், ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அதோட லேபிளிங்கும் ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னும் என்ன 5 மார்க்ல கேட்கலாம்னா இந்த 4th வந்து இருக்கு இல்லையா, மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், இதுவும் 5 மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகேவா? சோ அவ்வளவுதான், குட்டியா தானே இருக்கு எல்லா சாப்டர், போத் 11th and 12th ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும், ஈஸியா above 90 ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? என்ன படிக்கணும் above 90 ஸ்கோர் பண்ணா, இந்த இப்ப கொடுத்திருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே தரவா படிக்கணும். எல்லாமே குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸ் தான், டெக்ஸ்ட்லயே குட்டி குட்டி டெஃபினிஷன் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், எல்லாமே இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி என்ன மோட்ல இருக்கணும், ரிவிஷன் மோட்ல இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு நம்ம சேனல்ல. சோ என்ன பண்ணணும், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, பிளஸ் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அது என்னன்னா டெய்லி எங்க சேனல்ல லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்ப லைவ் வருதுன்னு நோட்டிபிகேஷன் வேணும்னா என்னது, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைக்கணும். ஓகேவா? எல்லாரும் ஆன் பண்ணி வச்சிருவீங்கல்ல? ஆல் தி பெஸ்ட் பா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, இப்பவே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் 2 days முன்னாடி வந்து ரிவிஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.